கால் பெற்ற துளி மஞ்சு ஒப்பினாண்டனை நினைதோறும் நெடுங்கண்கள் உகுத்த அப்பினால் நனைந்த அருந்துயர் ஈர்ப்புடை யாக்கை வெப்பினால் புலர்ந்த ஒரு நிலை உராதமென் துகிறாள். துப்பினால் செய்த கையொடு கால் பெற்ற துளி மஞ்சு ஒப்பினான் தனை நினைதோறும். துப்புன பவளம், பவளத்தால் செய்த கையொடு கால் பெற்ற, அது பவளத்தினால் கையும் காலும் செஞ்சு துளி மஞ்சு ஒப்பினான் தனை. மஞ்சுனா மேகம், மேகவண்ணன் அவனுடைய கைகளும் கால்களும் பவளம் மாதிரி இருக்கு. பேர்பட்ட ராமனை ஒப்பினான். துளி துளி மஞ்சு மழை துளிகளை பெய்கின்ற மேகம். மஞ்சுனா மேகம், மேகம்தான். துளி மஞ்சு அப்படின்னா மழை மேகம், கால் மேகம். துளி மஞ்சு ஒப்பினான் நினைதோறும். அவனை நினைக்கும் போதெல்லாம் நெடுங்கண்கள் உகுத்த அப்பினால் நனைந்து, அவர்களுடைய நீண்ட கண்கள் வடிக்கின்ற அந்த கண்ணீராலே நனைந்து 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 அருந்துயர் உயிர்ப்புடை யாக்கை வெப்பினால் புலம்பி. பிறகு அவனை பிரிந்து விட்டோமே அப்படின்னு நினைத்து 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 பெருமூச்சு விடுவதனால உடம்பு முழுக்க முழுக்க வெப்பம் அடைந்து, அதாவது அவள் விடுகிற கண்ணீர்னால முழுசா நனைஞ்சு போறான், அந்த பெருமூச்சினால மறுபடியும் உலர்ந்து போறான். அருந்துயர் உயிர்ப்புடை யாக்கை வெப்பினால் புலர்ந்து, அவளுடைய உடம்பினுடைய அந்த வெப்பத்தினாலே மறுபடியும் உலர்ந்து ஒரு நிலை பெறாத மென்துகிலாள். அதாவது இப்படி அவளுடைய ஆடை மென்துகிலானது கண்ணீரால் நனைகிறது, பெருமூச்சினால் உலர்கிறது. ஒரு நிலை பெறாது, ஒரு தன்னுடைய ஒரு நிலையிலே இல்லாத மென்துகிலை அணிந்திருக்கிறாள். அரிது போகவோ விதிவெளி கடத்தல் என்றி பரிதிவானவன் குலத்தையும் பழியையும் பாரா சுருதி நாயகன் வரும் வரும் என்பதோ துணிவாள் அருதி மாதிரம் அனைத்தையும் வளர்க்கின்ற கண்ணார். அரிது போகவோ விதிவழி கடத்தல் என்று அஞ்சி பரிதி வானவன் குலத்தையும் பழியையும் பாரா சுருதி நாயகன் வரும் வரும் என்பது ஓர் துணிவால் கருதி மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணா. மாதிரம்னா திசைகள், 4 திசைகளையும் மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணா. 4 திசைகளையும் பார்த்துட்டே இருக்கான். இப்படி திசைகளை அளக்கின்ற கண்களை ஏன் பெரிய தன்மையும் சொல்லியாச்சு, அதே சமயத்தில் அந்த தவிப்பையும் சொல்லியாச்சு. மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணா. எதுக்காக அப்படி செய்யறான்னா, அரிது போகவோ விதிவழி கடத்தல் அரிது. அது போகவோன்னா அந்த உயிர் போய்விடட்டும் என்றாலும் ஊழ்வழி விதிவழி கடத்தல் அரிது. அதாவது விதிப்படி எப்போ உயிர் போகணுமோ அப்பதான் போகும். டக்குனு போனா உயிர் போயிடுமா? போகவோ விதிவழி கடத்தல் அரிது என்று அஞ்சி, என்று உயிர் விடுவதற்கு பயந்து பரிதிவானவன் குலத்தையும், அதாவது சூரிய பகவானுடைய பரிதினா சூரிய வம்சம், சூரிய வம்சத்தினுடைய குலத்தையும் குலத்தினுடைய மேன்மையையும் பழியையும், அதற்கு உண்டான பழியையும், சீதையை இவன் கவர்ந்து வந்து விட்டான் ராவணன் என்று உண்டான பழியையும் பாரா ஆராய்ந்து பார்த்து சுருதி நாயகன் வரும் வரும். சுருதி நாயகன் வேதங்களின் தலைவனான ராமன் வருவான் வருவான் என்பதோ துணிவால் என்கின்ற அந்த உறுதியால், மன உறுதியால் கருதி அதை எண்ணி பார்த்து மாதிரம் அனைத்தையும் அழைக்கின்றார். 4 திசைகளையும் கண்களால் வந்து கொண்டிருக்கின்றார். கமையாள் திரு முகத்தையல் கதுப்புற கதுவி சுமையுடை கற்றை நிலத்திடை கிடந்தது மதியை அமையவாயில் பெய்து உமிழ்கின்ற அயலையச் சரவின் குமையுரத்திரண்டொரு சடை ஆகிய உடலாள். கமையினாள் திருமுகத்து அயல் கதுப்பு உறக்கவி சுமையுடை கற்றை நிலத்திடை கிடந்த தூமதியை அமைய வாயில் பெய்து உமிழ்கின்ற அயில் ஏற்று அரவின் குமையுரத்திரண்டு ஒரு சடையாகிய
கமைனா பொறுமை, அதாவது க்ஷமா அப்படிங்கிறதுனுடைய தற்பவம் கமை. மன்னிப்புக்கு சொல்ற க்ஷமாவும் அதேதான், அதை பொறுத்து ஒரே அர்த்தம். க்ஷமா க்ஷமா சாத்தாவும் பொறுத்து கொள்ளுங்கள். தமிழ்ல கேட்க நீ இது பொறுத்து கமையினால் பொறுமையுடையவளாகிய சீதை திருமுகத்து அயன், அவளுடைய அழகிய முகத்தினுடைய பக்கங்களிலே முகத்து அயன், சுமையுடை முகத்தயல் கதுப்பு உற கவி, அவளுடைய கன்னங்களினுடைய கதுப்புகளை இப்படி அதிலே பொருந்துமாறு உற கவி தலைமுடி நன்றாக பற்றி, சுமையுடை கற்றை பாரத்தையுடைய மயிர்த்தொகுதி, இந்த கேர்லி ஹேர் இப்படி வந்து இருக்கும் இல்லையா கன்னத்துல, அது அந்த மயிர் கற்றை கன்னத்துல படுறது, அதை தான் இப்படி எழுதியிருக்கேன். சுமையுடை கற்றை அது எப்படி இருக்குன்னா நிலத்திடை கிடந்த தூமதியை, அதாவது பூமியில் பொருந்திய குற்றமுற்ற முழு சந்திரனை. சந்திரன் பூமியில இருக்காது, வானத்துல தான் இருக்கும். சந்திரனுடைய ஒளி பூமியில இருக்கு, அதாவது பூமி முழுவதும் தன்னுடைய ஒளிபடுமாறு இருக்கின்ற சந்திரனை அர்த்தம். நிலத்திடை கிடந்த தூமதி, அதாவது நிலா பூமியில கிடக்குது பாரு அப்படின்னு வானத்துல தான் கிடக்கு, அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் அதில் பண்ண. நிலத்திடை கிடந்த தூமதியை, இந்த இடத்துல நிலா வானத்துல தான் இருக்கும், ஆனா நிலவு போன்ற இந்த சீதை பூமியில இருக்கான், அதனால இவன் நிலத்தில் கிடந்த தூமதி அந்த அர்த்தத்துல குற்றமற்ற நிலத்திடை கிடந்த தூமதியை அமைய வாயில் பெய்து, தன்னுடைய வாயிலே விழுங்கி உமிழ்கின்ற அயில் எயிற்று அரடி, தன்னுடைய அந்த நிலாவை தன்னுடைய வாயிலே விழுங்கி ஓகே பிறகு உமிழ்கின்ற கிரகணத்தப்ப ராகு கேது நிலவ முழுகிடுங்க அரவின் குமையுரத்திரண்டு ஒரு சடையாகிய கொள்ளாள், அதாவது அவருடைய திருமுகம் வந்து நிலவு மாதிரி இருக்கு, அதை கவ்வி இருக்கின்ற மயிர்கற்றை ராகு மாதிரி இருக்கு. கிரகணத்தால் பீடிக்கப்பட்ட சந்திரன் போல, அது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள உவமை. ராகு ராகு என்னும் சர்ப்பத்தால் பீடிக்கப்பட்ட சந்திரன் போல இருந்தாள். இது வந்து ஒரு கதையை விரிச்சு போட்டு சோகமா இருக்கா அப்படிங்கிறது என்ன கரெக்டா? இல்லையே, பின்னியும் இருக்கேன் கதையை விரிச்சு போட்டுருக்க மாதிரி இன்னும் சூடாமணி இருக்குன்னு தெரியல. சடைன்னு இருக்குல்ல, ஒரு சடையாகிய குழலாள், ஒரு சடை பின்னிய பின்னப்பட்ட இல்ல இல்ல அப்படியே அது வந்து கேர் பண்ணாத கேர் பண்ணாம சடையா இங்க ஒரு சடையாகி திரிசடை மாதிரி ஒரு சடை. ஆவி அமுதுவில் புனைவதொன்று அன்றி வேறு அறியா, தூவியன்ன மென் புனலிடை தோயிலா மையாள், பேவு தென்கடல் அமிழ்து கொண்டு அணங்கவள் செய்த ஓவியம் புகையுண்டதே ஒக்கின்ற ஒருவாள். ஆவி அந்துகில் புனைவதொன்றன்றி வேறு அறியாள். ஆவி அம்துகில் புகை போன்று மெல்லிய ஒரு ஒரு பழைய, அதாவது அவளை ராவணன் பிடிச்சுட்டு வந்தப்ப இருந்த ஆடை, அந்த ஆடை தான் அவன் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணல. ஆவி அந்துகில் புனைவது 10 மாசமா ஆவி அந்துகில் புனைவதுண்டு அன்றி, அதாவது ஆடைகளை எல்லாம் உடுப்பதில் அவளுக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆவி அங்க அதாவது ரொம்ப லிட்ரலா எடுத்துக்க கூடாது. 10 மாதம் ட்ரெஸ்ஸே மாத்தியா நாத்தம், அதாவது இலக்கியத்தை நீங்க ரொம்ப லிட்ரல் லெவலுக்கு கொண்டு போனா அதுதான் அழுது நனைஞ்சி அது காஞ்சி அது அப்படியே அப்ப சீதை ஒரு வாஷிங் மிஷினா நீங்க கேட்க இல்ல, அது காவியம் படிக்கிறதுக்கான இது இல்ல. ஆவி அந்துகில் புனைவதொன்று சொல்ல வெள்ளி அதிர்ச்சி கொடுத்துருச்சு. ஆமா, புனைவதொன்று அன்றி வேறு அறியா. ஒரு துக்கம் அப்படின்றதுல என்னுடைய இது அதுதானே. அலங்காரப்படுத்த மாட்டாங்க. துக்கம் நின்று அறிவினை சூறையாடவே அப்படின்னு கம்பரோட ஒரு வரி உண்டு. அது அதனுடைய ஒரு இம்போர்ட் தான் எல்லாம். ஆவி அந்துகில் புனைவதொன்றி ஒன்று புனைவதொன்றன்றி வேறு அறியாள், தான் பழமையாக உடுத்தி கொண்டிருந்த அந்த மென் துகிலை தவிர வேறு எதையும், அது தவிர வேறு எதையும் அறியாள்.
தூவி அன்ன மென்புனலிடை தோய்கிலா வெய்யாள். தூவி அன்ன தூவினா சிறகுகள், சிறகுகளையுடைய அன்னங்கள். அன்னன்னா அது போன்ற அர்த்தம் இல்லை, அன்னம்னு தான் அர்த்தம். தூவி அன்னம், அன்ன மென்புனலிடை, அந்த அன்னங்கள் இருக்கின்ற மென்மையான தடாகங்களில் காட்டில் இருக்கும்போது அதில் நீராடி கொண்டிருந்தான். ஆனா அதுல நீராடாத மென்புனலிடை தோய்கிலா வெய்யாள், அந்த மென்புனலிலே நீராடாததனால் அழுக்கு படிந்திருக்கின்ற மேனியை உடையவளும் தோய்கிலா மெய்யாள். இந்த காரணங்களால் அவன் எப்படி இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு பிரமாதமான உண்மை. தேர்வு தென் கடல் அமிழ்து கொண்டு அனங்கவேள் செய்த ஓவியம் புகையுண்டதே ஒக்கின்ற தேர்வு தென் கடல் அப்படின்னா தெய்வத்தன்மையுடைய தென்கடல், தெள்ளிய பார்க்கடலிலே இருந்து தோன்றிய அமிழ்து கொண்டு, அமிர்தத்தையே ஒரு ரா மெட்டீரியலாக வைத்து அனங்கவேள் செய்த ஓவியம், மன்மதன் தீட்டிய ஓவியமானது புகையுண்டதை நோக்கின்ற தெய்வீகமான அமுதத்தால மன்மதன் வரைந்த ஓவியம் புகையோட்டா எப்படி இருக்கும், அது போன்று இருக்கிறார். இது இந்த ஊமை இதுல வரும்ல, சீதை அறிமுகமாகிறாங்க. சீதையை ஓவியமா தீட்டுவதற்கு அமிழ்தை மையாக எடுத்து தீட்டினான். அப்படியே பயன்படுத்துறாங்க. இதுவும் காட்சிப்படலாம், அதுவும் காட்சிப்படலாம், இதுவும் காட்சிப்படலாம். அதே அழகா பயன்படுத்துறாரு. கண்டிலன் கொலாம் இளவனும் கனைக்கடல் நடுவன் உண்டு இலங்கை என்று உணர்ந்திலர் உலகலாம் உறுப்பான் கொண்டிருந்தமை அருகிலராம் எனக் குழையா புன் திறந்து அதில் எரி நுழைத்தால் என புகைவான். கண்டிலன் கொலாம் இளவன் கண்டிலன்குலாம் இளவலும் கனை கடல் நடுவன் உண்டு இலங்கை என்று உணர்ந்திலன். இளவன் லக்ஷ்மணன், இவருடைய மெமரி அந்த லக்ஷ்மணன் போன அந்த ஸ்டாப் ஆயிடும் இல்லையா? அங்கிருந்து கிளம்பி போன லக்ஷ்மணன் ராமனை பார்க்கவே இல்லையா? கண்டிலன்குலாம் இளவலும், அது விட்டு பிரிந்து போன லக்ஷ்மணன் அவங்க மான துரத்திட்டு போன ராவனை பார்க்கவே இல்லையா? கண்டிலன்கொலாம் இளவலும் கனை கடல் நடுவன், இந்த பெரிய கடலுக்கு நடுவுல உண்டு இலங்கை என்று உணர்ந்தில. இலங்கைன்னு ஒரு ஊர் இருக்கு அப்படிங்கிறதாவது அவங்களுக்கு தெரியுமா? உண்டு இலங்கை என்று உணர்ந்தில. உலகெல்லாம் உறுப்பான் கொண்டு இருந்தமை, உலகெல்லாம் உறுப்பான் கொண்டு இறந்தமை அறிந்திலராம். கொண்டு இருந்தமைன்னு இறந்தமை இறத்தெல்லாம் ஐ திங்க் கீழே இறங்குதல்ங்கிற அர்த்தத்துல வந்தது. இதுல இருந்தமை தான் சரியான பொருள். உலகெல்லாம் ஒருப்பான், உலகங்கள் எல்லாவற்றையும் தண்டிப்பவனாகிய ராவணன் கொண்டு இருந்தமை, இந்த கொண்டு என்னை இங்கே எடுத்துக்கொண்டு போனதை, அதாவது எடுத்துக்கொண்டு கீழே இறங்கியதை அப்படின்னு அர்த்தம். அந்த கொண்டு இருந்தவை அருகிலராம் அறிந்திலரான் இருக்கு, அதுவும் அவர்களுக்கு தெரியாதா என குழையா புன் திறந்து அதில் எரி நுழைந்தான. குழையான வருந்தி, குழைந்து வருந்தி புன் திறந்ததில் எரி நுழைந்தான. ஒரு ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பெரிய புண்ணுல தீ நுழைந்தால் எப்படி இருக்குமோ இந்த பூமி அடிக்கடி பல இடங்களாக தசரதன் கைதியை கொண்டாடும் போது புண்ணிலா பெரும் புழையில் கடல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் முதல்ல கையடைப்படலத்திலே விஸ்வாமித்திரன் ராமன் அருந்தவத்தோர் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கடல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும். இதுல கண்டிலன்குலாம் அப்படின்னு இலக்கணத்தை பத்தி சொல்றது ஒரு இது என்னன்னா, இவரோட நீங்க சொன்ன மாதிரி இவரோட கடைசி மெமரி என்னன்னா ராமன் குரல்ல மாரிசன் கத்துனதும் இவன் புறப்பட்டு போனதும் தான் இவருக்கு கடைசியா நினைவு இருக்கு. அதனால ஒருவேளை பாக்கலையோ அப்படின்ட்டு அடுத்த வரையில உணர்ந்திலன்னு பன்மையில சொல்றான். So she realizes ராமனுக்கு ஒன்னும் ஆகல, இது இவன் செஞ்ச சூழ்ச்சி தான், யாரும் அந்த வாட்ட சொல்லல, ராமன் சேஃப்னு. படிப்படியா
வீட பார்க்கவே இல்லையா? டீச்சர் பார்த்துருப்பா. பார்த்துருவா. இது வந்து நீங்க நாவலா எழுதினா ஒரு 3 பக்கத்துக்கு எழுதலாம். சரி. மாண்டு போயினன் எருவைகட்க அரசன்மன் மற்றோர் யாண்டை எண்ணிலை அறிவுறுப்பார்கள் இப்பிறப்பில் காண்டலோ அரிது என்று விம்முறும் கலங்கும் மீண்டு மீண்டு புக்கேறி நுழைந்தால் என வெளிவான். மாண்டு போயினன் எருவைகட்கு அரசன்மன் எருவைகட்கு அரசன், கழுகுகளுக்கு அரசனாகிய ஜடாயு. மாண்டு போயினன் மண், இந்த இடத்துல மண்ங்கிறது அந்த ஒரு அசைச்சொல். கழுகுகளுக்கு அரசனான ஜடாயு இறந்து போய்விட்டான் போலும். மற்றோர் யாண்டை எண்ணிலை அறிவுறுப்பார்கள், மற்ற யாண்டை எண்ணிலை அறிவுறுப்பார்கள். பிறகு யார் என்னுடைய நிலையை அந்த ராம லட்சுமணர்களுக்கு சொல்வார்கள்? அவன் இறந்து போய் விட்டான் என்றான். இப்பிறப்பில் காண்டலோ அரிது, இந்த ஜென்மத்துல நான் திரும்பி பார்ப்பேனா அவர்களை என்றென்று விம்முறும் கலங்கும். பலவாறு நினைந்து அழுவாள், கலங்குவாள். மீண்டு மீண்டு புக்கு, மறுபடியும் எரிபுக்கு நுழைந்தாள். அந்த புண்ணிலே கடல் நுழைந்தது போல நெய்வாள், வருந்துவாள். என்னை நாயகன் இளவலை எண்ணலா வினையே எண்ணலா வினையே சொன்ன வார்த்தை கேட்ட அறிவிலள் என துறந்தானோ முன்னை ஊழ்வினை முடிந்ததோ என்று முறையால் பண்ணவாய் புலந்து உணர்வு தேய்ந்து ஆறுயிர் படைப்பான். என்னை நாயகன் இளவலை எண்ணலா வினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு, இளவலை எண்ணலா வினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவு இலை என துறந்தானோ. என்னை வந்து ராமன் கைவிட்டு விட்டானா? எதுக்காக கைவிட்டிருப்பான்? எப்பேற்பட்ட என்னை வினையேன், தீவினை உடையவளாகிய என்னை என்னதான் வினையேன் இளவலை இளையவனாகிய லக்ஷ்மணனை எண்ணலா சொன்ன வார்த்தை கேட்டு, எண்ணி பார்க்காமல் சொன்ன வார்த்தையை கேட்டு அறிவு இல்லை என துறந்தானோ. இவள் அறிவில்லாதவள் என்று என்னை துறந்து விட்டானோ. ஒருவேளை என்னதான் வினையேன்னு கூட எடுத்துக்கலாம். பட் இந்த பாடம் கொஞ்சம் நல்லா இருக்கு. என் இலான்னு வரும், அதாவது என்ன முடியாத வினை என்னதான் என்னலா வினையேன்றது அது பொருத்தமாக இப்படி எடுத்துருக்காரு. துறந்தாலும் முன்னை ஊழ்வினை முடிந்ததோ அல்லது முற்பிறப்பிலே செய்த பாவங்களினுடைய வினையால் தான் இவ்வாறு நடந்ததா? முன்னை ஊழ்வினை முடிந்ததோ என்றென்று முறையால் பண்ணி இவ்வாறு பலவிதமாக ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி வாய் புலர்ந்து, அதனாலேயே வாய் உலர்ந்து போய், புலம்புவதனாலே வாய் உலர்ந்து போய் உணர்வு தேய்ந்து உயிர் பதைப்பாள். அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது எண்ணுருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகோல் யான் கொண்ட நோய்க்கென்று மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள். அருந்தும் மெல்லடகு ஆண்டு எழாதாள். அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது எண்ணுமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்து எழவும் ஆண்டு எழாதாள். அருந்தும் மெல்லடகு, அவன் சாப்பிடக்கூடிய மெல் அடகு இலை உணவு, கீரை. அடியே அப்படின்னு கன்னடத்துல சொல்றது. அருந்தும் மெல் அடகு, அந்த ராமன் சாப்பிடக்கூடிய அந்த மென்மையான கீரை இலை உணவு ஆறிட அருந்தும். அதை யார் போட்டு சாப்பிடுவான் ராமன்? அவன் சாப்பிடக்கூடிய அந்த ஒரே ஒரு கீரையை என்று அழுங்கும் என்று வருந்துவாள். அடகுனா காய், கனி, கிழங்கு போன்றவற்றை குறிக்குமா? மற்ற உணவுக்கும் பயன்படுத்துவோம். அடிகை வந்து அது வந்து ஒன்று. இது விருந்து மெல்லடகு கொண்டு விடங்கினான்னு கரெக்ட். அடகு ஏற்கனவே வந்திருக்கு இதே அர்த்தத்துல. விருந்து கண்டபோது என்னுருமோ என்று
திடீர்னு ஏதாவது ஒரு ரிஷி காட்டுல விருந்தாளியா வந்துட்டாருன்னா அவர் எப்படி ராமன் உபசரிக்க போறான்? நான் இல்லாம விருந்து கண்ட போது என் உருவம் என்ன செய்வான்? விருந்தினர்களை பார்த்த போது மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு, நான் பெற்ற இந்த துன்பத்திற்கு ஏதாவது மருந்து உண்டா என்று மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திடவும், அவள் உட்கார்ந்திருக்கின்ற அந்த பெரிய நிலமானது செல்லரித்திடவும், கரையான் பிடித்து அரிக்கவும் ஆண்டு எழாதாள். அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க கூட தோன்றாதவளான சீதை இப்படி எல்லாம் வருகிறாள். இதுல சிலப்பதிகாரத்துல அவர் எழுதி போயிருக்காரு. அறவோர் எதிர்தலும் அந்தளர் ஓம்பலும், அறவோர் கடித்தலும் அந்தளர் ஓம்பலும், துறவோர் எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு கண்ணகி கோவலன் திரும்பி வரும்போது சொல்லுவா. இல்ல கோவலன் பிரிஞ்சிருக்கும் போது அப்படி நினைப்பான். கோவலன் திரும்பி வரும்போது தான் சொல்லுவான். ஓ, உங்களை பிரிஞ்சிருந்தப்ப அப்படின்னு சொல்லுவான். வன்கண் வஞ்சனை அரக்கர் இத்துணை பகல் வையார் தின்பர் என என் இனி செய்யத்தக்கது என்று தீர்ந்தானோ, தன் குல போரை தன் போரை என்று தனித்தானோ, என்கொள் எண்ணுவேன் என்னும் அங்கு இராப்பகல் இல்லாள். வன்கண் வஞ்சனை அரக்கர் இத்துணை பகல் வெய்யார் திம்பர் என் இனி செய்யத்தக்கது என்று தீர்ந்தானோ. வன்கண் வஞ்சனை அரக்கர் கொடுந்தன்மை வன்கண் வஞ்சனை அரக்கர் கொடுந்தன்மை இதுக்கப்புறம் வரப்போறது ராவணன் சீதை சம்வாதம். வன்கண் வஞ்சனை அரக்கர். அப்பொழுது அந்த கொடுந்தன்மையும் வஞ்சனையும் உடைய அரக்கர்கள் இத்துணை பகல் வையா, இத்தனை நாட்கள் வைத்திருக்க மாட்டார்கள். திம்பர் என் இனி செய்யத்தக்கது, அவர்கள் தின்று விடுவார்கள். இனிமேல செய்யத்தக்கது என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை என்று தீர்ந்தாலும் விட்டுட்டானா? என்னை தேடுவதை விட்டு விட்டாரா? தன் குலப்பொறை தன் பொறை என தனிந்தானோ, அல்லது தன்னுடைய சூரிய குலத்திற்கு, தன் குலப்பொறை தான் பிறந்த சூரிய குலத்திற்கு இயல்பாக உள்ள அந்த பொறுமை குணமானது தன் பொறை, தனக்கும் உரிய அந்த பொறுமை குணம் என்று ரொம்ப பொறுமையா இருக்கானா என தனிந்தானோ, கோபம் தணிந்து விட்டானா? என்கொள் எண்ணுவேன் என்னும் அங்கு இரா பகல் இல்லாள். இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாம எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவளாகிய சீதை என்கொள் எண்ணுவேன், என்னவென்று நான் எண்ணுவேன் என்று பெற்ற தாயரும் தம்பியும் பெயர்த்தும் வந்து எய்தி கொற்ற மாநகர் கொண்டு இறந்தார்களோ, குறித்து சொற்ற ஆண்டையெல்லாம் உரைத்தன்றி அந்நகர் துண்ணால் உற்றது உண்டு என படர் உயர்ந்து உராதன உருவான். நோய் உருவான், உராதன உருவான். அப்படி பெற்ற தாயரும் தம்பியும் பெயர்த்தும் வந்து எய்தி கொற்ற மாநகர் கொண்டு இறந்தார்களோ. பெற்ற தாயரும், பெற்ற தாய்மார்களும், கோசலை கைகேயி சிறுத்தையா 3 பேரும், தம்பியும் அடுத்த தம்பியாகிய பரதனும் பெயர்த்தும் வந்து எய்தி, மறுபடியும் வந்து கூப்பிட்டு வந்து சேரு கொற்ற மாநகர் கொண்டு எழுந்தார்களோ, இதுல வந்துட்டு இறந்தார்களோ, அதை கொண்டு கூட்டி சென்று விட்டார்களா? அவர் வந்து அயோத்திக்கு திருப்பி கூட்டிட்டு போயிட்டாங்களா? கொற்ற மாநகர் கொண்டு எழுந்தார்களோ குறித்து கொண்டு எழுந்தார்களோ குறித்து சொற்ற ஆண்டெல்லாம் உறைந்தன்றி கொற்ற அந்நகர் துண்ணான் உற்றது உண்டு. கொற்ற குறித்து சொற்ற ஆண்டு, அதாவது குறித்து சொன்னேன், சொற்றான்னு இங்க சொன்னேன், குறித்து சொன்ன ஆண்டுகள் எல்லாம் அந்த 14 ஆண்டு காலம் உறைந்தன்றி
ஆனா அது எப்படி அதாவது அப்படி போயிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்படிலாம் போயிருக்க மாட்டார். அது உங்களுக்கு வந்து செய்யுங்கிறதுனால அந்த உணர்வை நம்ம தான் கொண்டு கூட்டிக்கணும். பெற்ற தாயும் தம்பியும் பெயர்த்து வந்து கொற்ற மாணவர் கொண்டிருந்தார்களோ கூட்டிட்டு போயிட்டாங்களா? குறித்து சொற்ற ஆண்டு எல்லாம் உறைந்தன்றி அந்நகர் துண்ணான். குறித்து சொன்ன ஆண்டுகள் எல்லாம் உறைந்த அன்றி அங்கு உறையாமல் அங்கு கானகத்தில் வசிக்காமல் வனவாசம் செய்யாமல் அந்நகர் துண்ணான். அந்த நகரத்துக்கு திரும்பி போக மாட்டான். விட்டது உண்டு. அவருக்கு இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கும். உற்றது உண்டு, வேற ஏதாவது விபத்து நடந்திருக்கணும், அதனாலதான் வரல. ஏன்னா படர் உழந்து என்று துன்பத்தால் வருந்தி உராதன உருவான். உராத இதுவரை அனுபவிக்காத துன்பங்களை அனுபவித்தாள். முரண் என தகும் மொய்பினோர் முன் பொருதவர் போல் வரணும் மாயமும் வஞ்சமும் வரம்பு இல் வல்லோர் போர நிகழ்ந்தது ஓர் பூசல் உண்டாம் என பொறுமா கரண் எதிர்த்தது கண்டனல் ஆம் என கவல்வாள். முரண் எனத்தகும் மொய்பினோர் முன் பொருதவர் போல். முரண் எனத்தகும் மொய்பினோர், முரண் என்று என்கிற அரக்கனை போன்ற மொய்பினோர் வலிமையுடைய அரக்கர்கள் முன் பொருதவர் போல். முன்பு அந்த தண்டகாரண்யத்துல முரண், அதாவது விஷ்ணு வந்து போரிட்டு அழித்த அரக்கன், அதான் முராரி. சரி சரி. முரஹர முரனுக்கு சிங்கம் போன்றான்னு அர்த்தம். இல்ல இல்ல இல்ல, முரஹர முராரி முரனுடைய பகைவன். புராரி அப்படிங்கிறது சிவனுடைய பேர், திரிபுராரி. அந்த மாதிரி முராரி அப்படின்றது விஷ்ணுடைய பேர். அந்த முரனுக்கு இணையானவர்கள் இங்க ராமனோட போராடத்தகும் மொய்பினோர் மேற்பட்ட அரக்கர்கள் முன் பொருதவர்கள், முன்பு தண்டகாரணத்துல அங்க போர் செய்தவர்கள் போல வரணும் மாயமும் வஞ்சமும், வரங்களும் மாயங்களும் வஞ்சனைகளும் வரம்பில வல்லோர் அளவுக்கு அதிகமாக பெற்றிருக்கின்ற இந்த அரக்கர்கள் பொற நிகழ்ந்தது ஓர் பூசலுண்டாம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு பெரிய போர் நடந்தது. அதுல ராமனுக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கலாமா? பொற நிகழ்ந்தது ஒரு பூசல் உண்டாம் என பொறுமா என்று அதை யோசித்து பார்த்து வருந்தி, அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான், கரண் எதிர்ந்தது கண்டனலாம் என கவல்வான். தேவால கரண் எவ்வளவு பெரிய படையோட வந்தான், அவன் அழிஞ்சு போயிட்டான். அதனால இவர்கள் ராமனை தோற்கடித்திருக்க முடியாது. கரண் எதிர்ந்தது கண்டனலாம், கரண் அழிந்ததை நான் பார்த்திருக்கிறேனே என கவல்வாள். கவலையுற்றான்னு அர்த்தம். அது நம்ம முந்தின வரைக்கும் கூட்டிக்கணும். இல்ல, கரண் எதிர்ந்தது கண்டல், கரண் போருக்கு வந்த போது பயந்ததை போல பயந்தான், ஆசுவாசம் அடையல. சரி சரி. தெவு மடங்கிய செந்நிலம் பொறுமான துயரம் போல இருக்கு. அது புதுசா இருக்கு. பொறுமி படரா பாரா பொறுவான் பொறுமின்னு இந்த திருமாவளவன்கிற மாதிரி பொறுமாவளவன் தெவ்மடங்கிய செந்நிலம் கேகையர் தம் மடந்தை உன் தம்பியது ஆம் என மும்மடங்கு பொழிந்த முகத்தினன் வெம்மடங்களை உண்ணி வெம்புவாள். இதுவரைக்கும் முரண் வந்து நரகாசுரன் மந்தியும் திருமாலால் கொல்லப்பட்டவன் அமைச்சர் போட்டிருக்கு. ஓ மந்திரியா? ஐயோ, நரகாசுரன் மந்தி கொண்டா தமிழே இல்ல, அது அங்க லாஜிக் வரல. நரகாசுரனை கிருஷ்ணன் கொண்டாருன்னா அவர் எப்படி முந்தி நரகாசுரனுடைய மந்திரியை கொண்டு அப்ப இது வந்து நரகாசுரன் வெர்ஷன் 1. ராமன் வந்து மந்திரியை கொண்டு அப்படின்னு இந்த மந்திரியை ஃபர்ஸ்ட் கொண்டாங்க. இந்த முரஹரன்றது இது ரொம்ப பழைய ஒரு வரலாறு. எல்லாருக்கும் விஷ்ணு வந்து முராரி, அது மாதிரி கேசவன் கேசியை கொன்னவர். ஆனா கேசி கிருஷ்ண அவதாரத்துல கேசியை கொன்னது. முரண் மாதிரி அரக்கர்கள் எல்லாம் திருமால் வந்து தேவாசுர யுத்தத்தப்பவே கொண்டுட்டார். கிருஷ்ணருக்கு பொதுவா அதை சொல்றது உண்டு, ராமன் விஷ்ணுவுக்கே சொல்றது உண்டு.
இப்போ இப்போ இது வரைக்கும் அவள் வந்து நினைத்து வருந்திட்டே இருக்கா. அதாவது இப்படி அப்படி அதெல்லாத்தையும் வரவேற்றாங்க. இனிமேல் ராமனுடைய நினைவுகள் அவளுக்கு வந்துட்டே இருக்கு. அது வந்து அடுத்த பாடல்கள் சொல்றாங்க உங்களுக்கு. இது ரொம்ப பிரமாதமான பாடல் எல்லாமே. தெவ் மடங்கிய சேனிலம் கேகையதம் மடங்கி உன் தம்பியது ஆம் என மும்மடங்கு பொலிந்த முகத்தினன் வெம்மடங்களை உண்ணி வெதும்புவாள். இங்க வேற மாதிரி இருக்கு இந்த ரெண்டாவது வரி. என்னதான் அம்மடங்கிய அம்புய தன்னினும். ஓ இல்லை இல்லை கேகயம் கேகயம் இது இல்லை அந்த போர்ஷன் இல்லை இல்லை இது அவ்வளோ நல்லா இல்லை. தம் மடந்தை உன் தம்பியதான் மேல பாடணும்னா தெம்மடங்கிய சேனிடை திங்களில் இல்ல. இதுல வந்து அந்த கான்டெக்ஸ்டே விட்டுட்டாரு. கேகையன் மடந்தை சொன்னப்பதான் மும்மடங்கு பொழிந்த முகம் இருந்தது. சாதாரண ராமனுடைய முக அழகா வர்ணிக்கிற பாட்டு மாதிரி ஆகிட்டார். கரெக்ட் கரெக்ட். ஆமா இது ரொம்ப அழகா இருக்கு. கேகையன் தெம் அடங்கிய சேன் நிலம் அப்படின்னா பகைவர்கள் அடங்கிய, பகை நீங்கிய, பகை என்பதே இல்லாத அப்பேற்பட்ட ஒரு சுபிக்ஷமா இருந்த சேன் நிலம், அகன்ற நிலம், கோசல தேசம். ரெக்கார்ட் ஆகுது செக் பண்ணிடுங்க, மெமரி ப்ராப்ளம் இருக்கு. செம்மடங்கிய சேநிலம், பகைமை அடங்கிய சேநிலம், அகன்ற நிலமாகிய கோசல நாடு. கேகையதம் மடந்தை, கேகையினுடைய கைகை உன் தம்பியதாம் என, உன்னுடைய தம்பிக்கு உரிமையானது என்று சொல்லவும், அப்படி அதை கேட்ட உடனேயே மும்மடங்கு பொலிந்த முகத்தினன், முன்பு இருந்ததை விட மும்மடங்கு பொலிந்த முகத்தின், மும்மடங்கு ஒளி பொருந்திய முகத்தானா ஆகிய அந்த ராமன், வெம்மடங்கள் சிங்கம் போன்ற ராமனை, மடங்கள்னா சிங்கம், சிங்கம் போன்ற ராமனை உண்ணி நினைத்து வெதும்புவாள். அவன் சிங்கம் மாதிரி இருக்கான், ஆனா அவனுடைய முகம் தாமரை மாதிரி இருக்கு. வெதும்புவாள், வாடுவாள். மெய் திருப்பதம் மேரு என்ற போதினும் இன்திரு துறந்து ஏகு என்று போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். மெய் திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். மெய் திருப்பதம் உண்மையாகவே மெய் திருப்பதம், உலகம் முழுதாளுகின்ற அந்த செல்வத்தினுடைய பதவியை, பதம்னா இந்த இடத்துல பதவி, மேவு நீ அடை என்ற போதும், இத்திரு துறந்து இந்த செல்வத்தை துறந்து ஏகு காட்டுக்கு போ என்ற போதிலும் எப்படி இருக்கான், சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை, மலர்ந்த ஏன்னா கும்புதலும் வாடுதலும் வாடுதலும் மலர்தலும் கும்புதலும் இல்லாமல் சித்திரத்திலே வரையப்பட்ட செந்தாமரை, சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை, அது எப்பவுமே மலர்ந்துதான் இல்லையா. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள், அந்த முகத்தை எண்ணிப்பாங்க. இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற் கெளியே யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கி ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றதாம். அது வந்து அந்த கட்டத்துல வந்தது, இவர் ஓமையா பயன்படுத்துற அந்த கட்டத்துல வந்தது. இது வந்து அந்த சொல்லும்போது ஹரியனா சொன்னாரு, இது பின்னாடி வந்து அவர் சொன்னார். சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தை, இதே ஓமைய இப்படியே வந்து துளசிதாசன் பயன்படுத்துறார் ஒரு தியான ஸ்லோகத்தில். பிரசன்னதாம் தியான கதாபிஷேகா ததாச்ச மம்லே வனவாச துக்கதா முகாம்புஜ ஸ்ரீ ரகுநந்தனஸ்ய மே சதாஸ்து சா மஞ்சுள மங்களப்ரதா. பிரசன்னதாம் யான கதாபிஷேகா, உனக்கு வந்து அபிஷேகம் நடக்க போறது என்று சொன்ன உடனே அது பிரசன்னதா மகிழ்ச்சியை காண்பிக்கிறேன். ததாச்ச மம்லே வனவாச துக்கதா, வனவாச துக்கம் வரப்போகுது என்று சொன்ன அது வாடவும் இல்லை. அப்பேற்பட்ட முகாம்புஜ ஸ்ரீ ரகுநந்தனஸ்ய மே,
ரகுநந்தனுடைய அந்த முக தாமரையானது சதாஸ்துசா மஞ்சுள மங்களப்பிரதா, எப்பொழுதும் எனக்கு மங்களத்தையும் இன்பத்தையும் அளிக்கட்டும். இதே இது கம்பனுடைய இந்த உவமை அப்படியே. அது ஒரு தியரி இருக்குல்ல, குமரகுருபரர் காசியில் அதை கேட்டு சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது குமரகுருபரர் இங்க இருந்து குமரகுருபரர் தெரியும் இல்லையா? தென்னகத்துல இருந்து காசியில போயிட்டு காசியில மடம் நிறுவினார் இல்லையா, சைவ மடம். நம்ம தாராஷுகோ தான் அவருக்கு இது கட்ட இடம் கொடுத்தான். இந்த காசி கட்டத்துல இன்னமும் அவர் நிறுவின மடம் இருக்கு, 600 வருஷம் பழைய மடம், குமாரசுவாமி மடம். குமரகுருபரர் அப்ப குமரகுருபரர் அந்த மடத்துல கம்பராமாயண பிரசங்கம் செய்வாங்க. அதை அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி கேட்டதுல ஒருத்தர் துளசிதாசர். அப்படி ஒரு இன்னொரு சத்தம் அது வேலை போயிடுச்சு. அது ஒரு வழக்கு. அப்படி கேட்டுதான் கம்பன்ல இருக்கிற சில இதுகள் துளசிதாசருக்கு தெரிஞ்சது. அதை தன்னுடைய ராமாயணத்துல அவர் எடுத்தாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் எனக்கு அந்த பீரியட் மேட்ச் ஆகுது. ஏன்னா இவருடைய காலகட்டம் தாராஷுகோ தான் இவருக்கு இடம் கொடுத்தது. தாராஷுகோ வஞ்சனையால கொண்டுட்டு தான் அவுரங்கசீப் பதவிக்கு வரான். கிரவுன் பிரின்ஸ் தாராஷுகோ. அவன் ஏற்கனவே ஒரு ஹிந்துவாவே வாழ்ந்தவன். உபநிஷதங்கள் எல்லாம் படிச்சு ராமாயணத்தெல்லாம் பெர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவன் தான் இவருக்கு இடம் கொடுத்தது. ஸோ ஏற்கனவே அந்த அக்பர் ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்துல தான் துளசி பிறக்கிறார். அவர் ஏற்கனவே அவுரங்கசீப்புடைய சமகாலத்துல வாழறாரு காசியில். தேன்கிழங்கை திருக்குடி செங்கனான் பாங்கு போல வரவரை வாசிலை ஏற்று மாந்திரத்து இற்று இரண்டாய் விழ வீங்கு தோலை நினைத்து விழுந்தார். இல்ல சந்தத்தை எவ்வளவு கூடுதல் ஆகிறாங்க. ஏன்னா இந்த எமோஷனா சொல்றதுக்கு இதுதான் சரியான சந்தம். இதெல்லாம் ஆர்பிட்ரரி கிடையாது. இந்த சந்தங்களை தேர்வு செய்திருப்பதே அந்த குறிப்பிட்ட கட்டத்தினுடைய உணர்ச்சி எப்படி இருக்கு அது கேட்ட அனுமன் புலம்பலுக்கு எடுத்த இந்த சந்தம் அவ்வளவு பொருத்தமா அது கிட்டத்தட்ட மண்டோதரி புலம்பல் அந்த இது மாதிரி சோகமான ஒரு இது. விருத்தவனும் ஒன் பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொன்னது எத்தனை விதமாக அந்த ஒவ்வொரு விருத்தங்களும் வேற வேற வேற. தேங்கு கங்கை திருமுடி செங்கணான் வாங்கு கோல வடவரை வார் சிலை ஏங்கு மாத்திரத்து இற்று இரண்டாய் விழ வீங்கு தோளை இணைந்து மெலிந்துள்ளாள். கங்கை தேங்கு திருமுடி, கங்கை தேங்கு திருமுடி, கங்கை இருக்கின்ற கங்காதரனாகிய சிவபெருமானுடைய செங்கணான் அழகிய 3 கண்களை உடைய சிவனுடைய வாங்கு கோல வடவரை அவன் எடுத்து வளைத்த வாங்கு கோல அழகிய வடவரை வார்சிலை வடக்கிலே உள்ள மேருமலையை போன்ற திண்மையான அந்த வில்லானது ஏங்கு மாத்திரத்து ஏங்கு மாத்திரத்து ஐயம் கொள்கின்ற அந்த கணத்திலே இற்று இரண்டாய் அது இரண்டாய் இற்று விழுந்து விட்டது. வீங்கு தோளை இணைந்து மெலிந்துள்ளாள். இப்பொழுது அவனுடைய தோள்கள் ராமனுடைய பருத்த தோள்களை இணைத்து இப்பொழுது மெலிந்துள்ளாள். இது இன்னொரு இது என்னன்னா, நீங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி இதே உரைநடையில எழுதுனா இது ஒரு 2-3 பேரா வரக்கூடிய விஷயம். இது ஒரு வாக்கியம், ஒரு வாக்கியத்துல அந்த விருத்தத்துக்குள்ளேயும் அமைகிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்றது ரொம்ப இன்னது அம்பர வேந்தற்கு எட்டைய 10,000 படை கண்ணல் 3 கதப்பட கால்மலை வில்நதம் புகழ்ந்து ஏங்கி விரும்புவார். ஏற்றி விரும்புவாள். இன்னல் அம்பர வேந்தற்கு இயற்றிய பல்நலம் 10,000 படை. அம்பர வேந்தன் இந்திரன், தேவர்களுடைய தலைவரான இந்திரனுக்கு தேவர்களுக்கு இன்னல் இயற்றிய அவர்களுக்கு துன்பம் கொடுத்து வந்த பல்நலம் 14,000 படை. பல்வேறு நலங்களை கொண்ட ஆயுதங்கள் தேர்கள் யானைகள் கொண்ட 14,000 படை, அரக்கப்படை, கரதூஷணர்களோட நல்ல படை. கண்ணல் 3, கண்ணல்னா 3 நாழிகை அர்த்தம். நாழிகை
3 நாழிகை போதிலே களப்பட போர்க்களத்திலே அழியும்படி கால்வளை வில் நலம் புகழ்ந்து களம்பட கால்வளை 2 கோடியும் வளைத்த, அதாவது வில்லினுடைய 2 வளைத்த வில் நலம் புகழ்ந்து ஏற்றி, அந்த வில்லினுடைய சிறப்பை புகழ்ந்து கொண்டாடி எதும்புவாய். அருமையான பாட்டு.